உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஸ்கூல் தொடர்ந்து நடத்தணும்னா அதுக்கு பணம் வேணும் இல்லங்க. உங்களால அது எப்படி முடியும்? இந்த நேரத்துல பொசுக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட ஸ்கூலை கொடுத்துட்டா, ஸ்கூலை மூடிட்டா நான் தானே வருத்தப்படணும். அதனால சவுந்தரபாண்டி சாருக்கு நான் ஸ்கூலை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். என்னலே விரும்பலே அண்ணாச்சி சொல்லுறத கேட்டுக்கிட்டல்ல, கொண்டு வந்த பிச்சை பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு கிளம்புல. இந்தாரு, நீ இது உண்டியல்னு சொன்னாலும் என்ன பொறுத்த அளவுக்கு இது திருவோடுதே. பிச்சை பாத்திரம் தான் இது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஐயா, பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லையா, மனசும் வேணும். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை என்ன சொல்லி சம்மதிக்க வைக்கணும்ட்டும் எனக்கு தெரியல. எங்க ஊர் மக்கள் எல்லாம் ரத்தத்தை பணமாக்கி கொண்டு வந்திருக்கும்யா. கொஞ்சம் கருணை காட்டுங்கயா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிடுதே. எங்களை மாதிரி படிக்கிற பிள்ளைங்க சார்பா நானும் மண்டி போட்டு கேட்டுக்கிறையா, தயவு செஞ்சு எங்க மேல இறக்கப்படுங்கய்யா. அண்ணாச்சி அண்ணாச்சி வேண்டாம், எல்லாம் நாடகம். இதுல எல்லாம் நீங்க மயங்கிடாதீங்க. வாங்க, நேரம் ஆகுது. நீங்க வாங்க, உள்ளார போ. வாங்க வாங்க. ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷங்க. இத பார்த்தா உங்க மனசு மாறுதான். இத பார்த்துட்டு போங்க. தூக்கல வரப்பா, தூக்கு. ரவி ரவி கீழே ஓடிப்பா, கீழே ஓடிப்பா, தூக்குப்பா. இத பாருங்கய்யா, மிச்சத்தை நாங்க 2 வருஷத்துக்குள்ள இப்படி செலுத்தி விடுவோம்யா. இது ஏழைங்களோட பணம், இது ஏழைங்களோட நம்பிக்கை, இது அவங்களுடைய கண்ணீரியா, இது அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ரத்தம். மனசு இருந்தா எங்களுக்கு கொடுங்க. இல்லையா நீங்க தாராளமா உள்ள போலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா வணக்கம். என் பெயர் பிரகாஷ். நான் நமது மணிமேகலை ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என்னுடைய நண்பர்களைப் போல என்னால் நடக்க முடியாது. பள்ளிக்கு செல்லவே என் அம்மா தான் உதவி செய்கிறாள். இந்த பள்ளியை விட்டால் என்னால் பஸ் ஏறி வேறு பள்ளிக்கு போக முடியாது. என் அம்மா மாதிரி நானும் பூ வியாபாரம் தான் செய்ய வேண்டியிருக்கும். நான் நிறைய படிக்க ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கையும் என்னைப் போல ஏழை மாணவர்கள் வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்கிறது ஐயா. தயவு செய்து எங்களை வாழ வைங்கள் ஐயா. சார், என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த ஸ்கூலை
உங்களுக்கு விக்கிறதா இல்ல. பணம் என்னப்பா பணம்? ஒரு புள்ளைக்கு கல்வி கொடுக்கறத விட என்ன பெரிய புண்ணியம் இருக்க போகுது? எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த பணம் நகை எதுவுமே வேண்டாம். ஏன்னா நீ சொன்ன மாதிரி இதுல வெறும் வியர்வை மட்டும் இல்ல, ஏழை மக்களோட ரத்தமும் கண்ணீரும் கலந்துருக்கு. ரத்தத்தையும் கண்ணீரையும் வாங்கி வச்சு நான் என்ன செய்ய போறேன்? எதுவுமே வேணாம். ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ட்ரஸ்ட்ல உறுப்பினர். அதுல நானும் ஒரு உறுப்பினர் தான். தலைவர் நீங்க, அவ்வளவுதான். மிரட்டலுக்கு பயந்து ரத்னாவை டிஸ்மிஸ் பண்ணது தப்புதான். அதுக்கு பிராயச்சித்தமா இந்த நிமிஷம் ரத்னாவை அந்த ஸ்கூலோட ஹெட்மிஸ்ஸா பிரின்சிபாலா நான் நியமிக்கிறேன். ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ட்ரஸ்ட் பேர்ல ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணுங்க. ஸ்கூல அந்த ட்ரஸ்ட் பேர்ல நான் இலவசமா எழுதி கொடுத்துறேன். மூடி கடந்த என்னோட கண்ணை ஒரு சின்ன பையன் எழுதின லெட்டர் திறந்துருச்சு. அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஸ்வேதா, ஆதிக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? திடீர்னு வந்து ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு போய் சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்வேதா. பாரதி ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அத்தை. மாமாவை இன்னைக்கு நைட் வரைக்கும் சமாளிச்சா போதும். விடிஞ்சா அவங்க யாரும் இங்க இருக்க மாட்டாங்க. முதல்ல மாப்பிள்ளை முன்னாடி எல்லாருமே சாதாரணமா இருக்க கத்துக்குங்க. நம்ம முகமே ஏதோ தப்பு பண்றோன்னு மாப்பிள்ளைக்கு சொல்லிட போகுது. ஸ்வேதா, உங்க அம்மா நடுங்கிறத பாத்தியா? நம்ம எல்லாரையும் மாட்டி விடுறதுக்கு இவ ஒருத்தி போதும். பார்வதி, உள்ள போ. பாரதி, 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 பாரதி. சார், இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் எங்க? பொண்ணு வீட்ல இருந்து இப்ப வரைக்கும் யாருமே வரல சார். நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சு ரெடியா இருக்கு. நாங்களும் காலையில இருந்து அவங்க இப்ப வருவாங்க அப்ப வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா அவங்க இன்னும் வரல சார். உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? யாரும் வரலனா
உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நான் வந்து பார்க்குற வரைக்கும் என்கிட்ட சொல்லாம இருப்பீங்களா? நாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே தான் சார் இருந்தோம். முதல்ல ஸ்வேதா அம்மா பேசுனாங்க, அப்புறம் அறிவு சார் பேசினாரு. ஏன் அம்மா கூட பேசினாங்களே சார், அவங்க கூட உங்ககிட்ட சொல்லலையா? நீங்க ஃபோன் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க? சார் வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க சார். வீட்ல இருக்கவங்க சொன்னதுனால நாங்களும் சரி வரட்டோம்னு விட்டுட்டோம். என்னாச்சு சார், ஏதாச்சும் பிரச்சனையா? சச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. வந்துருவாங்க. ஒரு சின்ன குழப்பம், அது நானே பார்த்துக்கிறேன். நான் இங்கே வந்துட்டு போனதை நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரிங்க சார். ஓகே சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, உங்க சந்தோஷமே நாங்க தாங்க. ஆனா உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுல உங்க அம்மாவும் இதுல இருக்காங்க. என்ன காரணமோ அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அது ஏன் எதுக்குன்னு நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பல. நீங்க எப்பவுமே உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் ஆதி. உங்களை விட்டு போகணும்னு முடிவெடுக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? பாரதி, உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஸ்வேதா, மாமா, அம்மா எல்லாரும் எதுக்காக வேலைக்காரங்கள்ட்ட பேசுனதை என்கிட்ட மறைக்கணும்? அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க எங்கன்னு போய் நான் தேடுறது? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியலையே. போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கே போயிருப்பாங்களோ? அப்படி போயிருந்தாங்கன்னா வேற வழியே இல்லை. பாரதியை நேர்ல போய் பார்த்துட வேண்டியதுதான். ஆனா இதுக்கு வேற வழி இல்லாதே. என்ன மன்னிச்சிருங்க. போறாதே. மனசு போறா. உங்க காதல மட்டுமே நான் சொந்தமா எடுத்துக்கிட்டு போறேன். போறாதே. தாத்தா கிட்ட அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாமலே போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது மட்டும் நடக்கவே கூடாது. ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள போக விட மாட்டாரு. ஆனா அம்மா தான் ஃப்ரெண்டு கிட்ட யாரையும் ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. இந்த விஷயத்தை எப்படி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது? ஐடியா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அழாத. இத பாருங்க சம்பந்தி, இந்த மாதிரி நேரத்துல தான் எல்லாரும் கூட இருக்கணும். நீங்க இந்த மாதிரி காவியாவை கூட்டிட்டு போறேன்னா சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்ல சம்பந்தி அம்மா, இத பாருங்க, எனக்கு காவியா மேல அக்கறை இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க முதல்ல அமைதியா இருங்க.
காவியா, இந்த ரோஷினி எல்லாம் ஒரு ஆளே இல்ல. அவளை எல்லாம் நீ மதிக்க தேவையில்லை. உன்னை நான் பாத்துப்பேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இத பாரு, அழாத, அழக்கூடாதுமா, சரியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய், எவ்வளவு திமிரு இருந்தா வீடு தேடி வந்து அவ என்னையே மிரட்டிட்டு போவா. எங்க இருந்துடா புடிச்ச அந்த திமிரு புடிச்சவள இப்படி ஆட்டம் போடுறா? எப்படி இந்த வீட்டுக்கு வந்தா அவ? சொல்றா, நீதான் வர சொன்னியா? உன்னால சும்மா இருக்க முடியாது. அவ என்னெல்லாம் பேசிட்டு போறா, அத பாத்துட்டு நீயே சும்மா நிக்கிற? பொண்ணு அக்கா, என்னக்கா நீ பிரச்சனை பண்றவங்களை எல்லாம் விட்டுட்டு எதுக்கு கதிர் அடிக்க போற நீ? சித்தி விடுங்க சித்தி. அம்மா நீங்க அடிங்கம்மா, அடிங்கம்மா, அடிச்சு கொல்லுங்கம்மா. கதிர், உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்தாலும் கௌதம் தான் முக்கியமா போயிட்டான்ல. எத்தனை வம்புழுத்துட்டு வந்தாலும் அதோ அந்த இந்திரா தான் முக்கியம். நான் உங்களுக்கு வேண்டாத பையன் தானம்மா. என்ன அடிங்கம்மா, என்ன அடிச்சு கொல்லுங்க, அடிங்க, அடிங்கம்மா. டேய், ரோஷினிக்கு இந்திராவுக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப எதுக்காக அவளை வம்புக்கு இருக்கிற? என்கிட்ட கேட்டா அவளை கேளுங்க. அன்னைக்கு ரோஷியை துரத்தி விட்டது அவ தானே. இந்த வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். மாமா, என்ன மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய், சும்மா நடிக்காதடி. மா, நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. நான் சொல்லி ரோஷி வந்திருந்தானா எல்லாரும் முன்னாடி என்ன திட்டிட்டு போவாளா? முதல்ல நாம இருக்கிற இடம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த வீட்டுக்கு அவ எப்படிமா வந்தா? எனக்கு என்னமோ இதெல்லாம் இந்திராவோட வேலையா இருக்குமோன்னு தோணுது. ஆமாக்கா, எனக்கு என்னமோ கதிர் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. கொஞ்ச நாளா இவ தனியா எங்கேயோ போயிட்டு வரா. கேட்டா பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கும் இந்திரா மேலதான்க்கா சந்தேகமா இருக்கு. என்ன? டேய் கதிர், இங்க பாரு, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன எல்லாரையும் முட்டாளாக்குறியா? அமைதியா சொல்லிட்டேன் நான். டேய், நான் ஏன்டா அமைதியா இருக்கணும்? முதல்ல உன் பொண்டாட்டி அமைதியா இருக்க சொல்லு. அவதான் ரோஷிக்கு பிளான் போட்டு கொடுத்துருப்பா. நான் ரோஷினியை பார்த்தே 6 மாசம் ஆகுது. ரோஷினி அக்கா வாழ்க்கைய கெடுத்தவ. நான் எதுக்காக அவகிட்ட போய் பேச போறேன்? ஏன்னா உனக்கு இந்த குடும்ப நிம்மதியா இருந்தா பிடிக்காதுல்ல. இப்ப அம்மா என் பக்கம் திரும்பி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதானே உன் திட்டம். என் பேரை கெடுக்கிறதுக்கு பிளான் போட்டு தான் இதெல்லாம் நீ பண்ணிருக்க. ஏய், நானும் பாத்துட்டே இருக்கேன். சும்மா சும்மா இந்திராவே சொல்லிட்டு இருக்க. நான் அவளை பத்தி என்ன தப்பா சொன்னேன்? என்ன பிரச்சனை? ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கோவில் மாதிரி இந்த வீட்டை நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி தெருவுல சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. மாமா, சும்மா சும்மா கௌதம் கிட்ட சண்டைக்கு போறதெல்லாம் நல்லா இல்ல, சொல்லிட்டேன். ஏய், நிறுத்தடி. உண்மைய சொல்லு. ரோஷினி இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு நீதான காரணம்? நீதான பிளான் பண்ண? அத்தை, என்ன சொல்றீங்க? நானா? நான் எப்படி பண்ண? இத பார், என்ன ஏமாத்தலான்னு நினைக்காத. கதிரும் ராகினியும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா நீதான் ரோஷினிய வர சொன்ன மாதிரி தெரியுது. இவ்வளவு நாளா இந்த பக்கமே வராத அந்த ரோஷினி இப்ப நம்மள தேடி இங்க காஞ்சிபுரத்துக்கே வந்திருக்கானா? இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, இதை என்னால நம்ப முடியல. சொல்லு, என்ன பிளான்? என்ன பிளான் பண்ணிருக்க? தேவையில்லாம எல்லாரையும் சண்டை போட வைக்கிறது தான் உன்னோட வேலையாவே போச்சுல்ல? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது ஒரு சண்டை உன்னாலதான் வருது.
ஜெயா, என்ன ஜெயா இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்கம்மா, இந்திரா அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் சொன்னா கேளுங்க. யாரும் எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்ட. சொல்லு இந்திரா, உன்னதானே கேக்குறேன். என்ன பிரச்சனை பண்ணலான்னு இருக்க? என்கிட்டயே என் பையனை போய் பேச வைக்கிற? உன் ஃப்ராடு தனத்தெல்லாம் விட்டுட்டு திருந்தவே மாட்டியா? இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. அத்தை, என்னையா சந்தேகப்படுறீங்க? அத்தை, நான் எதுவுமே பண்ணல அத்தை. அக்கா, நம்பாதவள நல்லா நடிக்கிறா. இவதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அத்தை, அத்தை, அவங்க சொல்றத மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க அத்தை. நான் இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணாலும் அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் அத்தை. நானே உங்ககிட்ட நிறைய தடவை அதை நிரூபிச்சிருக்கேன். உங்க நம்பிக்கைய பாசத்தெல்லாம் அடையணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு போராடி இருக்கேன். நீங்க கதிர் மாமாவை நம்புறீங்க, ராகினி அத்தையை நம்புறீங்க, என்ன ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் இன்னும் என்ன பண்ணணும்? நான் இன்னும் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வராதா? அத்தை, சொல்லுங்க அத்தை, என்ன நீங்க நம்பவே மாட்டீங்களா? மாட்டேன். உன்னை நான் நம்பவே மாட்டேன். உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல, நம்பிக்கையும் வராது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நகை என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான பணம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடறேன். வேலை எல்லாம் சரி, பக்காவா ஓகே, இருக்கும். நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க இங்க இருந்து போங்க. சரிங்க மேடம். ஐயோ, நகையை பார்த்ததும் கம்பி நீட்டிட்டாங்களா? ஐயோ, மொத்தம் 300 பவுன் ஆச்சே. என்ன ஆனாலும் சரி, நகையை மட்டும் விட்டுறவே கூடாது. இடுடா. ச்சே. ஐயோ. சொல்லுங்க. கஸ்தூரி, எங்க இருக்க? அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுறீங்க? கஸ்தூரி, மண்டபத்துல சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்களை நான் இப்ப பார்த்தேன். அவங்க லாக்கர் இருந்த ரூம் வழியா தான் இப்ப வெளியே போனாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ உடனே கிளம்பி நகை இருக்கிற ரூம்க்கு வந்துரு. நானும் அம்மாவும் இப்ப அங்க வந்துடுறோம். தோ உடனே வரேங்க. ஐயோ, ஏய், என்ன இது? கதவெல்லாம் திறந்திருக்கு. கஸ்தூரி, நீ பூட்டிட்டு தான் நம்ம போன? ஆமாங்க, நான் பூட்டி லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். யார் திறந்தாங்கன்னு தெரியலையே. சொல்லுங்க மேடம். ஏ ஃப்ராடு, உனக்கு எவ்வளவு நேரமாட கால் பண்றது? ஏன்டா போன் எடுக்காம இருந்த நீ? மேடம், அந்த எங்க கிட்ட கேட்ட கேள்வியில நாங்க ஒரு நிமிஷம் கெதி கலங்கி போயிட்டோம் மேடம். டேய், நீங்க என்ன பயந்தாங்கோலியாடா? உங்ககிட்ட வேலையை கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? சரி, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து நகையை கலெக்ட் பண்ணிக்கிறேன். நகை வாங்கணும்னா நீங்க கடைக்கு தான் போகணும். என்னது, கடைக்கா? ஆமா மேடம்,
அந்த லாக்கர்ல நகை இல்லை, நகை வைக்கிற வெறும் அட்டைப்பெட்டி தான் இருந்துச்சு. டேய் ஃப்ராடுங்களா, டபுள் கேம் ஆட பாக்குறீங்களா என்கிட்டயே? நகையை எடுத்துட்டு என்கிட்ட இல்லங்கிறீங்களா இப்போ? மேடம், என்ன குறை சொல்லுங்க, என் தொழில மட்டும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசிடாதீங்க. அந்த லாக்கர்ல உண்மையிலே நகை இல்லை மேடம். டேய், நகையை அந்த பொம்பளை எடுத்துட்டு போனதை நாம தானே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது லாக்கர்ல இல்லாம எங்கடா போகும்? ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா இப்போ? மேடம், ட்விஸ்ட் வச்சுட்டா மேடம். அந்த பொம்பளை லாக்கர்ல நகை இல்லாம போனதும் என் கண்ணே என்னால் நம்ப முடியல மேடம். நீங்க வேணா விசாரணை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். நீங்க வேணா விசாரிச்சுட்டு கூப்பிடுங்க, நான் அப்ப பேசுறேன். ஹே, ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன கேசவன் மேடம், அந்த ஜேகே கம்பெனியோட பேமெண்ட் டிலே ஆயிட்டே இருக்கு. அவங்களுக்கு ரிமைண்டர் அனுப்ப சொன்னேனே, அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன் மேடம். ஓகே. என்ன ஒரு வேலையை உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா? இப்படியா கீழே போட்டு டேமேஜ் பண்ணுவ? இதோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா உன்ன? இப்ப எதுக்கு மேம் அவர் அடிக்க போனீங்க? தப்பு செஞ்சா அடிக்க தான் செய்வாங்க. அந்த ஒர்க்கர் தப்பு செஞ்சான், அதான் மேடத்துக்கு கோவம் வந்து கை வாங்கிட்டாங்க. சரிங்க, அவர் என்ன வேணும்னா கீழே போட்டாரு? கை தவறி தானங்க கீழே விழுந்துச்சு, அதுக்காக கை ஓங்குவீங்களா? ஆஹா, அந்த அம்மா கைய பிடிச்சதுக்கே வேலையை காலி பண்ணிடுவாங்க. இதுல யூனியன் லீடர் மாதிரி கேள்வி வேற கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னையோட இவன் கதை முடிஞ்சது. மேடத்துக்கு தப்பு செஞ்சா பிடிக்காது. வேலையில இப்படி கவனக்குறைவா இருந்தா அவங்களால எப்படி படுத்துக்க முடியும்? ஒரு ஒர்க்கர் தப்பு பண்ணாருன்னா ஏன் என்னன்னு கேளுங்க, இல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா அடிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. அவர் வேலைக்கு தானே வந்திருக்காரு, அடிமை மாதிரி நடத்துறீங்க. ரொம்ப பேசுறானு. இவன் சீட்டு கிளிய போறது கன்ஃபார்ம். சார், நான் சங்கர் பேசுறேன். சொல்லு, என்ன விஷயம்? சார், நீங்க நினைச்சது இன்னைக்கு நடந்துரும் போல இருக்கு சார். என்ன சொல்ற? இங்க அந்த கார்த்தி ரம்யா மேடம் கிட்ட சண்டை போட்டார் சார். சண்டை போட்டுட்டானா? என்ன சண்டை? உன்ன அப்ப இன்னைக்கே கார்த்திய வேலையை விட்டு ரம்யா தூக்கிடுவான்னு சொல்லு. அது கண்டிப்பா நடக்கதான் போகுது சார். ஏன்னா மேடம் எடுத்து யார் பேசினாலும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, மேடம் உங்களை வர சொன்னாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உன் வேலைக்கு ஆப்பு வந்துருச்சு. போய் டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்கிட்டு வந்துருப்போ. முறைக்காத. முறைச்சாலும் உன் வேலைக்கு சங்க ஊதியாச்சு. ஒன்னும் பண்ண முடியாது. பா.
பாவம் நல்ல பையன். மேடம், தப்பு செஞ்சா தட்டி கேட்கறவங்கள எனக்கு எப்பவும் பிடிக்கும். அந்த வகையில உன்னை எனக்கு பிடிச்சிருக்க. இந்த மாதிரி லேபர்ஸும் என் கம்பெனிக்கு தேவைதான். உன்னை அதனால நான் மன்னிச்சு விடுறேன். நீ இந்த வேலையில கண்டினியூ பண்ண. யூ கேன் கோ. ஹே கார்த்தி, என்ன ஜெயிச்சிட்டதா நினைக்காத. இனிமே தாண்டா இந்த ரம்யாவோட ரியல் கேரக்டரையே பார்க்க போற. எப்படியோ கார்த்தியை இங்கேயே இருக்க வச்சாச்சு. அவனை வச்சுதான் இந்த ரம்யா துமரை அடக்கணும். யோ, நல்லா டைட் பண்ணியா. எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? வேலைய பாரியா. அந்த இதை நல்லா டைட் பண்ணு. பண்ணு. என்ன தம்பி, கையில எதுவும் காணோம்? என்ன இருக்கணும்? இல்ல, டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்திருப்பாங்கல்ல, அத கேட்டேன். அதெல்லாம் கொடுக்கல. என்னது, கொடுக்காமலே துரத்திட்டாங்களா? பாவம், என்கிட்ட வேலை கத்துக்கிற அதிர்ஷ்டம் உனக்கு இல்லாமலேயே போயிடுச்சு. நீங்க எதுக்கு என்ன துரத்துறதுலயே குறியா இருக்கீங்க? நான் குறியா இருக்கேனா? நீயா தேடி போய் ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவ. சரி சரி விடு. இந்த வேலை போன என்ன, நான் வேற கம்பெனில உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நீ அங்க போய் வேலைக்கு சேர்ந்துக்கோ. என்ன, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அவங்க என் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. போய் வேலையை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. என்னப்பா சொல்ற? இங்கேயே கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்களா? நம்ப முடியலையே. இது இந்த உலகத்தோட 8வது அதிசயம்பா. ஒரு தொழிலாளிக்காக குரல் கொடுத்த இன்னொரு தொழிலாளியான உங்களை வேலையை விட்டு தூக்காம இருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அண்ணே, உங்களுக்கு எப்போ நான் சப்போர்ட்டா இருப்பேன், கவலைப்படாதீங்க. தம்பி, நீ தப்பிச்சிட்டதா நினைக்காத. அந்த அம்மா நீ செஞ்சதை மன்னிச்சு விட்டுருக்காங்கன்னா பின்னாடி ஏதோ பெருசா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்கும். யோ, நீ நல்லா நெட்டா முறுக்கியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏற்காட்டுல என் குழந்தை கடத்தல சம்பந்தப்பட்ட அந்த ஃபாரினர் இருக்கான்ல? ஆமா, அவன் தான் பாம்பு கடிச்சு இறந்துட்டான்னு சொன்னீங்களே. இல்ல, அவன் இன்னும் சாகல. ஓ, என்ன சொல்றீங்க சூர்யா? பாம்பு கடிச்சு அவன் இறந்துட்டான்னு நீங்க தானே சொன்னீங்க? யா, நான் தான் சொன்னேன் அவன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான்னு. ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை கூப்பிட்டு அவன் செத்து கிடந்ததை காட்டினாங்க. அப்ப இப்ப வந்து அவன் சாகலன்னு சொல்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல சூர்யா. சார், என் ஒய்ஃப் மாதிரிக்கு சூப்பர் பவர் இருக்கு. பின்னாடி நடக்க போற ஆபத்து முன்னாடி அவளுக்கு கனவு மாதிரி வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமா, சொல்லிருக்கீங்க. அது சம்பந்தமா நடந்த இன்சிடென்ட் கூட சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு என் ஒய்ஃப் மாறிக்கு திடீர்னு கனவு வந்து அதுல அந்த ஃபாரினர் உயிரோட இருக்கான். அவனை இப்பவும் பாம்பு கடிச்சிருக்க. ஓ, என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கிறதால அந்த ஃபாரினர் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஓகே, உங்க நம்பிக்கையை நான் குறை சொல்லல. ஆனா அவன் உயிரோடு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபாரினரை பத்தி விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கலாம்ல? குட் ஐடியா சூர்யா. இப்பவே ஏற்காடு ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு நான் விசாரிக்கிறேன். சரி. ஹலோ, ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன். சென்னை வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் நெடுமாறன் பேசுறேன். வணக்கம் ஐயா, நான் ஏடி செந்தில்குமார் பேசுறேன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? என்னய்யா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? எனக்கு ஒரு தகவல் வேணும் செந்தில்குமார். என்ன தகவல் வேணும் ஐயா? தெரிஞ்சா சொல்கிறேன், இல்லைன்னா பார்த்து சொல்கிறேன். சென்னையில இருந்து சூர்யா மாரிங்கிற தம்பதிங்க ஏற்காடு வந்திருந்தப்போ பான் பேபியை கடத்திட்டாங்கன்னு உங்க ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டீங்கல்ல? ஆமாங்க ஐயா, போட்டோம். அதுல சம்பந்தப்பட்ட வெள்ளைக்காரனை பாம்பு கடிச்சு. ஐயா, அந்த வெள்ளைக்காரன் பாம்பு கடிச்சு சாகல,
உயிரோட தான் இருக்கான். ஓ, என்ன செந்தில்குமார் சொல்றீங்க? அந்த வெள்ளைக்காரன் உயிரோடு இருக்கானா? ஆமாங்க ஐயா, பாம்பு கடிச்சு ஸ்பாட்ல கிடந்தவன டெட் பாடின்னு நினைச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவன் சாகல, பாம்பு விஷம் அதிகமாகி கோமால இருக்கான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்ல இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு யார்ட்டையும் சொல்லாம ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கய்யா. அவனை தாங்க ஐயா தீவிரமாக தேட்டு இருக்கோம். ஓகே, தகவலுக்கு நன்றி. அவன் கிடைச்சாலோ அவனை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சாலோ எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேங்க ஐயா. வச்சிட்டுங்களா ஐயா? ஓகே, வச்சிருங்க. சூர்யா, உங்க வைஃப் சொன்னது நிஜம்தான். அந்த ஃபாரினர் சாகல, ஸ்பாட்ல கிடந்தவன டெட் பாடின்னு நினைச்சு அவனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் சாகல, பாம்பு விஷம் அதிகமாகி கோமாவில் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஐசியூல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்ல வேற இருந்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சிருக்கான். போலீஸ் அவனை தேடிட்டு இருக்கு. அவன் உயிரோட இருக்கான்னா அப்ப என் குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல சார், என் ஒய்ஃபை கொல்ல சொன்னது யாரு, குழந்தைய கடத்த சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் சூர்யா. நான் இப்பவே கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். எப்படி அவனை பிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த குழந்தைய கொலை பண்ண முடியாது, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் கொலை பண்ண போய் என் உயிருக்கு ஆபத்தாக இப்ப நான் மறுபிறவை எடுத்து வந்திருக்கேன். நான் எடுத்த ரிஸ்க்கு நான் கேட்ட பணத்தை நீங்க கொடுத்து தாங்கணும். முடியாது மார்க், நீ கேக்குற பணத்தை என்னால கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? ஐயோ, என்ன சிஸ்டர் இப்படி சிரிக்கிறான்? ஸ்னேக் பைட்ல அவன் லூஸ் ஆயிட்டான் போல இருக்குது சிஸ்டர். நீங்க பணம் தர முடியாதுன்னு சொன்னா நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தேவையான பணத்தை வசூல் பண்றது எனக்கு சுலபம். நான் அந்த குழந்தையோட அப்பா, அதான் உங்க வளர்ப்பு மகன் சூர்யா. அவன் கோடீஸ்வரன் ஆச்சே. அவங்கிட்ட போய் உன் குழந்தை சாகல, உயிரோட இருக்கு, அது மட்டுமில்ல இப்ப உங்ககிட்ட இருக்கிற குழந்தை தான் உன் குழந்தைன்னு இப்ப நீங்க சொன்ன உண்மையா சொன்னா 20 லட்சம் என்ன 20 கோடியே கொடுப்பான். மிரட்டுற? எங்க சிஸ்டரை மிரட்டுறியா? சிஸ்டர், நம்ம வாயாலே நாம கெட்டுட்டோம் சிஸ்டர். இதத்தான் சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. இப்ப என்ன பண்றது சிஸ்டர்? பசம்மா முட்டைகிட்ட மாட்டிக்கிட்டமே. என்ன மார்க், மிரட்டுறியா? மிரட்டல மேடம். என்னோட டிமாண்ட நீங்க நிறைவேற்றலன்னா எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு தேவை பணம், அதை நீங்க ரெடி பண்ணலன்னா எனக்கு வேற வழி இல்லை. நான் போய் சூர்யா கிட்ட இந்த உண்மையா சொல்லிடுவேன். சரி சரி விடு, நான் கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன், அதை ஒண்ணு மனசுல வச்சுக்காத. உன்னோட நிலைமையும் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு 2 days டைம் கொடு. நீ கேட்ட 20 லட்சத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். சிஸ்டர் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல. ஓகே, 20 lakhs 2 days கழிச்சு கொடுங்க. நோ ப்ராப்ளம். இப்ப அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 10,000 வேணும். முதல்ல கொடுங்க. 10,000 எதுக்கு? சிஸ்டர், அது டீ காபி செலவுக்கு, போக்குவரத்து செலவுக்கா இருக்கும். நம்பி கொடுங்க. ஓகேவா? வாழ வந்தான் கமலஹாசன். ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வந்து தப்பிச்சு வந்திருக்கேன். உடம்பு இன்னும் முழுசா குணமாகல. சில நேரங்களில் எனக்கு ஒரு மாதிரி வருது. வராம இங்க இருக்கிற டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கு எனக்கு ஒரு 10,000 வேணும். என்ன பாக்குறீங்க? அந்த 20 லட்சத்துல இப்ப நீங்க கொடுக்கிற 10,000 கழிச்சுங்க. கொடுங்க சிஸ்டர், ஆஸ்பத்திரி செலவுக்குன்னு கேக்குறான். பர்சுல கத்தையா இருக்குதே. இந்தா வாய்க்கோங்க.
Thank you. என்னை ஏமாத்தணும் நினைச்சீங்க, நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. என்ன சூர்யா கிட்ட உண்மையா சொல்ல வைக்காதீங்க. மிரட்டல் பலமா இருக்குது. என்ன சிஸ்டர், மொட்டை நம்மள கூலா மிரட்டிட்டு போறான். எதிர்பார்க்காம என்னென்னமோ நடக்குது. ஏற்கனவே சூர்யா மாதிரி கையில குழந்தை இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இந்த பையன் வேற திரும்பி உயிரோட வந்திருக்கிறான். பிரச்சனை வேற பண்றான். ஒருவேளை மாரி சூர்யா கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டான்னு வைங்களேன், உங்க நிலைமை காலி, உங்க கதை கம்தல். இவனை நம்ப கூடாது. இவனை காலி பண்ணணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குழந்தை நல்லா தான் இருந்தா திடீர்னு வாமிட் பண்ணிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜுரம் கூட லேசா அடிச்சது. குழந்தை பேர் சொல்லுங்க. தேவி. அம்மா பேரு மாரி. வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரி மாரி வா. செல்லக்குட்டி, தங்கமயிலு, ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. டாக்டரை பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்டா ஜுரம் சரியாயிரும். ஹஸ்பண்ட் சார், குழந்தை சிரிக்கிறா பாருங்க. குழந்தைக்கு ஜுரம் சுத்தமா இல்ல, போயிடுச்சு. ஆமா, ஜுரமே இல்ல, பாடி டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு. என்ன வளையல் வேணுமா? ஹஸ்பண்ட் சார், வளையல் வேணுமா பாருங்க. இந்தாங்க, வளையல் தானே. வாய தொடங்க, நாக்க நல்லா நீட்டுங்க. ஓகே. புடிச்சுக்கோங்க, நல்லா புடிச்சுக்கோங்க. என் செல்ல குட்டி. ஐயோ, வளையல் கீழே விழுந்து ஓடுது. ஐயோ, வளையல கீழே போட்டு விளையாடுறது. சிரிப்ப பாரு. ஹஸ்பண்ட் சார், கொஞ்சம் அந்த வளையல எடுத்து கொடுங்க. சரி, நான் எடுத்து வந்துடுறேன். என்னடா? நோ ப்ராப்ளம். பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். ஓகே. ஹலோ சார், குழந்தையோட வளையல். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, இந்தாங்க. தேங்க்ஸ்மா.
எல்லாருக்கு காப்பி கொடுத்தல்ல, எனக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து கிச்சன்ல சுடு தண்ணி நல்லா கபகபான்னு கொதிக்குது. பொரி உருண்டை, நான் உன்கிட்ட கேட்கல, என் மக கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்க மக எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கான்னு அவளை காஃபி போட்டு குடுக்கறதுக்கு நான் தான் அனுப்பி வச்சேன். ஓ, நீதான் எனக்கு என் மகளுக்கு ஒரு நிமிஷத்துல பாசத்துல சந்தேகத்தை ஏற்படுத்திட்டிய. சாரி மகளே, கொஞ்ச நேரத்துல இந்த பொரி உருண்டை நம்ம பாசத்துல ஒரு சின்ன கீரலையே போட்டுருச்சு. அம்மா. என்னப்பா அரவிந்த்? அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்மா. என்ன மாப்ள, இப்ப எதுக்கு சிஸ்டருக்கு திடும்னு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்ற? அதானே அத்தை அப்படி என்ன பெருசா சாதிக்க போறாங்க? அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நாளைக்கு அம்மாவோட பர்த்டே, அதுக்காக தான் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொன்னேன். ஓ, சாரி சிஸ்டர். நான் எப்படி சிஸ்டர் உங்களுடைய பர்த்டேவை மறந்தேன்னு தெரியலையே. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சிஸ்டர், நீங்க ஓஹோடு வாழணும். தேங்க்யூ அத்தை. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்யூமா. மா, நாளைக்கு உங்க பிறந்த நாளுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல பெருசா கேக் வெட்டி கொண்டாடலான்னு இருக்கேன். சரிப்பா. பொண்டாட்டி தாசை இப்பதான் தாய் பாசத்துல பேசுறான். சிஸ்டர், வாங்க சூர்யா மாதிரி. எங்க போயிட்டு வரீங்க? பாப்பா சடனா வாந்தி எடுத்துட்டா, அதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரோம். ஓ, டாக்டர் என்ன சொன்னாங்க மாமா? குழந்தை இப்ப எப்படி இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நல்லா இருக்கா இப்போ. அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு சூர்யா. என்ன சொன்ன நம்ப மாட்டீங்க, ஆனா நாங்க கண்ணால பார்த்தோம். என்னன்னு சொல்லு மாப்ள. அப்புறமா அதை நம்புறதா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்றோம். ஓவரா சஸ்பென்ஸ் வைக்காத, தாங்க முடியல. ஏ பாண்டி, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாய் இருக்கிறத பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு தான் மாஸ்டர். ஏய் சித்தப்போ கொஞ்சம். இதுவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி. என்ன சூர்யா? அப்பா, ஏற்காட்டுல மாரியக்குள்ள வந்த அந்த ஃபாரினர் செத்துட்டான்னு நான் சொன்னேன்ல, அவன் இன்னும் சாகல. அவன் உயிரோட தான் இருக்கான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், இதுல மண்ணெண்ணெய் இருக்கு. ஐயோ, இத என் மேல ஊத்திக்கிட்டு தீ வச்சு சாக போறேன் பாத்துக்க. ஏய், இப்ப எனக்கு கருமாதியை பண்ணிட்டு அப்புறம் போய் எலெக்ஷன்ல நில்லு. ஏய், இப்ப சொல்லு, வேட்புமனுவை வாபஸ் வாங்குறியா இல்லையா? ஏய், மனுவை வாபஸ் வாங்குறோம்னு சொல்லு, இல்ல கண்ணு முன்னாலே தீ குளிச்சு செத்து போவேன் பாத்துக்க.
ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது? ஏய் மீனாட்சி, மீனாட்சி சொல்லுங்க கேளு. ஏய் ஏய் நிப்பாட்டி ஊத்தாத சொல்லிக்கிட்டு இருக்கல. ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல கீழ போடு. இல்ல கீழ போடு முதல்ல. விடுறி. தீ குளிக்க போறேன்னு சொன்னல, இப்ப ஏன் பயந்து ஓடுற? தைரியமா நில்லு. ஏய் வேணா மீனாட்சி, நான் சொல்றத கேளு. விபரீதம் ஆயிரம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? போடு முதல்ல அது கீழ போடு. ஏய் போடு. ஏய் ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? மீனாட்சியம்மா, ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. சார், எங்க அம்மா மேல தப்பே இல்ல. இவங்களை கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோம். ஆமா சார், நாங்களாம் விட மாட்டோம். பிரச்சனை பண்ணாதீங்க. இவங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்கணும். நீங்க உங்க வக்கீல கூட்டிட்டு அங்க வந்து பேசுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க திட்டம் போட்டு என் மேல பழி போடுறாங்க. என்னை எலெக்ஷன்ல நிக்க விடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க சார். சாரிம்மா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. ஐயோ, இவங்களை வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். மேடம், எங்க அம்மா எந்த தப்பு பண்ணல. நாங்க விட மாட்டோம். எங்க அத்தை எந்த தப்பு பண்ணல. அவங்கள விடுங்க சார். இங்க பாருங்க, எங்க கடமை செய்ய விடுங்க. யாரும் தடுக்காதீங்க. எல்லாரும் தள்ளி போங்க. போங்க. இன்ஸ்பெக்டர் அங்கிள், மீனாட்சி ஆண்டி மேல எந்த தப்பும் இல்ல. நீதிமணி அங்கிள் தான் பிரச்சனை பண்ணாரு. இங்க வாமா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. இந்த நீதிமணி அங்கிள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாங்க. கெரசனை தலைமையில ஊட்டிக்கிட்டு தீ வச்சு செத்து போவன்னு மிரட்டினாரு. அவர் பண்ண கலாட்டாவை என் போன்ல ஷூட் பண்ணிருக்க பாருங்க. இதுல மண்ணெண்ணெய் இருக்கு. இப்ப இத மேல ஊத்திக்கிட்டு தீ வச்சு சாக போறேன் பாத்துக்க. ஏய், மனுவை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லு. இல்லாட்டி இப்ப அவன் கண்ணு முன்னாலே தீ வச்சு செத்து போவேன் பாத்துக்க. யோ நீதிமணி, நீ குடிச்சு வந்து கலாட்டா பண்ணிட்டு பழைய தூக்கி மீனாட்சி அம்மா மேல போடுறியா நீ? இல்ல சார், சும்மா தான் அவளை மிரட்டுறேன்.
ஆனா அவதான் மண்ணெண்ணெயை எடுத்துட்டு வந்து என் மேல ஊத்தி கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்து என்னை எரிக்கவும் பார்த்தா சார். இங்க பாருங்க சார். யோ, நீ சண்டை போட்டதுனால தானே அவங்க அப்படி பண்ணாங்க. நீ வாயை மூடிட்டு இருந்தா அவங்க எப்படி பண்ண போறாங்க? என் புருஷனை கொல்ல பாத்திருக்கா, முதல்ல அவளை இழுத்துட்டு போங்க. ஏமா, பொம்பளைட்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணான்னு சொல்லி இவரத்தை இழுத்துட்டு போகணும். செய்யட்டுமா அப்படி? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களாமா? என்னது, வீட்ல ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒருத்தரையுமே காணோமே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாருப்பா நீங்க? என்ன வேணும்? அம்மா, என் பேரு நலன். நான் இங்க தான் சென்னையில ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது அஞ்சலியோட வீடா? ஆமா, நீங்க? அம்மா, அதான் சொன்னேனே, என் பேரு நலன். நான் சென்னையில ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. நான் அதை கேட்கலப்பா. என்ன விஷயமா அஞ்சலியை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறேன். அம்மா, ஒண்ணு இல்லம்மா, அவங்க கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். அவங்கள கொஞ்சம் வர சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அஞ்சலி வர சொல்லணுமா? எப்பா, உன்னை யாரு என்னன்னே தெரியல, நீ பாட்டுக்கு வந்து அஞ்சலி வர சொல்லுங்கன்னு சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ப்ளீஸ்மா, அவங்க கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். கொஞ்சம் வர சொல்லுங்களேன். அஞ்சலி வீட்ல தான் இருக்கு, ஆனா முன்ன பின்ன தெரியாத யாரையும் அஞ்சலி பார்க்காதுப்பா. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் பேச வந்திருக்கிறதே அஞ்சலியோட லைஃபை பத்தி தான்மா. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். அட என்னப்பா, உன்னோட பெரிய போராட்டமா இருக்கு. சரி, உள்ள வா. வா தம்பி, உட்கார் தம்பி. நான் போய் அஞ்சலியை கூட்டிட்டு வரேன். அஞ்சலி. என்ன பாட்டி? யாரோ ஒரு தம்பி உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கு பாப்பா. என்னையா? என்ன பார்க்கணும்னு வந்திருக்காங்களா? என்ன பாட்டி புதுசா இருக்கு? நானும் அதான் பாப்பா யோசிச்சேன். நீ வீட்டுக்குலாம் யாரையும் வர சொல்ல மாட்டியே, அதுவும் ஒரு பையன் வேற வந்திருக்கானேன்னு கொஞ்சம் யோசிச்சேன்தான். ஆனா அந்த தம்பி உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிச்சு, அதான் உள்ள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். ஐயோ, ஐயோ, நீங்களே என்ன விஷயம்னு கேட்டு அனுப்பிவிட வேண்டியதானே பாட்டி? நான் கேட்டமா, அவன் உன்கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டான். அப்படியா? யார் அந்த பையன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. இருங்க வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தேவி அம்மா, நீங்க போய் சாருக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. ஏங்க, காஃபி எல்லாம் வேண்டாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். அதை மட்டும் கேளுங்க. ஐயோ, கேக்குறேன். முதல்ல காஃபியை குடிங்க, அப்புறமா நிதானமா பேசலாம். தேவி அம்மா, ரெடியா? இத வந்துட்டேன். இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ்மா. குடிங்க. என்னங்க இது?
காஃபில மிளகா பொடி அள்ளி கொட்டி வச்சிருக்கீங்க. பின்ன முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வர உங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களா? ஏங்க நீங்க ஒண்ணும் எனக்கு தெரியாத பொண்ணெல்லாம் கிடையாதுங்க. உங்களை நல்லா தெரிஞ்சதுனால தான் தைரியமா வந்தேன். என்ன உளறீங்க? இன்னைக்கு தான் நான் உங்களை முறையா பாக்குறேன். நீங்க என்னடான்னா நல்லா தெரியும்னு கதை விடுறீங்க. தம்பி, ஏன்பா இப்படி லேடிஸ் இருக்கிற வீட்டுக்கு வந்து பிரச்சனை இழுத்துட்டு இருக்கீங்க? பேசாம போயிடுப்பா. தேவியம்மா, நீங்க விடுங்க. சார் நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க போய் உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஏங்க நான் சொல்றத கேளுங்க ஃபர்ஸ்ட். சார், உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பாத்துக்கோங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன். என்ன கேட்கணும்? ஏங்க உங்க பேர் அஞ்சலி தானே? எத்தனை தடவைங்க இதே கேள்வியை கேட்பீங்க? என் பேரு அஞ்சலி தான். அதுக்கு என்ன இப்போ? நான் யார் தெரியுமா? உங்க அக்கா தமயந்தியோட ஹஸ்பண்ட். வாட்? அக்கா ஹஸ்பண்டா? என்னங்க உளறீங்க? எனக்கு முதல்ல அக்காவே கிடையாது. இதுல ஹஸ்பண்ட் எங்க இருந்து வந்தாரு? ஓ, உங்களுக்கு தமயந்திய தெரியாதுல்ல? நான் தான் அவசரப்பட்டுட்டேன். நீங்க ஃபாரின்ல இருந்ததுனால உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல? ஆக்சுவலா உங்களோட உண்மையான ஃபேமிலியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. நீங்க முக்கியமா என் கூட வரணும். அப்பதான் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். யாருங்க நீங்க? காலையில பாத்தீங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்தீங்க. இப்போ என்னடான்னா அக்காவோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கூட வரணும்னு வேற சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? ஒழுங்கா வெளியே போயிருங்க, இல்லனா வேற மாதிரி ஆயிரும். பாத்துக்கோங்க. ப்ளீஸ் அஞ்சலி, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. உங்க லைஃப பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்க அக்கா தமயந்தி தான் என்கிட்ட சொன்னா. அவளோட கடைசி ஆசையே உங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்கணுங்கிறது தான். அதனால தாங்க நான் உங்களை தேடி வந்திருக்கேன். எங்க நான் தான் எனக்கு யாரையுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறமும் விடாம கடைசி ஆசை அதே இதுன்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். திரும்ப கால் வந்தா அந்த காலை ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கேன். அப்புறம் அந்த நம்பர்ல இருந்து திரும்பவும் கால் வந்தா உடனே எடுத்துறாதீங்க. ஒரு 4-5 ரிங்ஸ் போட்டோம், அப்புறம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. அப்பதான் நம்ம டீம் அதை ட்ரேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சரிங்க மேம். பார்க்கலாம். ஹலோ தமன்னா, சொல்லு. நீ சொன்ன மாதிரியே நான் ஒருத்தனை வச்சு பேச சொல்லியிருக்கேன். ஆனா நாம பண்ண பிளான் மாறி ஓ ரூம்ல எப்படி பாம்பு வெடிச்சது? அதுவும் ரகுவரன் மனோக்கு காயமாயிடுச்சுன்னு வாய்ஸ் மெசேஜ் வேற போட்டிருந்த. அது எப்படி ஆச்சு? அந்த பாம்பு எப்படி ஓ ரூமுக்கு போச்சு? தமன்னா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. எல்லாமே அந்த பொம்மியோட வேலைதான். பொம்மியா? ஆமா. சரி, இப்ப எதுக்கு இப்படி ஒருத்தனை வச்சு பேச சொன்ன? ஏய், இது இன்னத்துக்குடி திரும்ப திரும்ப குத்துப்பாடின்னு சொல்ற? அக்கா, நான் சொல்றத மட்டும் செய். பேசாம அத்தை இந்த வெளிச்சத்துல காட்டி பாரு, அப்போ உனக்கே புரியும். மேம், திரும்ப அதே நம்பர் இருந்து கால் வருது. நீங்க அட்டெண்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. ஒரு 5 ரிங்ஸ் போயிடட்டும். 1. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ. என்ன சித்தார்த், பார்சல் வந்துச்சா? பாம்பு அடிச்சுதா? ஏய், யாரா நீ? நீ முட்டைய கையில சிக்கிறன்னு வச்சுக்கோ. உன்னை மட்டும் இல்லடா, பொம்மிய கூட அத்தனை பேருக்கும்
சவமணி அடிச்சுட்டு தானே மறுவேளை பாப்பேன். சித்தார்த் சித்தார்த் எமோஷனல் ஆகாதீங்க ப்ளீஸ். ஏய் ரொம்ப துள்ளாத, நான் சொல்றத மட்டும் கேளு. இப்ப நான் சொன்ன மாதிரி பாம்பு வச்ச எனக்கு அதை நான் சொல்லாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன, நான் சொன்ன மாதிரி அது ஓ ரூம்ல வெடிக்கல, அவ்வளவுதான். சொன்னபடி செய்யறதுக்கு நான் என்ன அர்ச்சந்திரனா என்ன? இப்ப நான் சொன்னது நடக்கும்னு நம்புறியா? பாக்கலாம்டா. நான் உன்னை கொல்றேனா இல்ல நீ என்ன கொல்றேன்னு பாக்கலாம்டா. சரி சரி பாத்துக்கலாம். சித்தார்த்த, நீ அந்த வீட்லயே தைரியமா இரு. நான் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுறேன். என்ன, அதை பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்ட. சரி சரி, இந்த காலை டெஸ்ட் பண்ண சொன்ன புத்திசாலி போலீஸ் ஜான்சி மேட பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க தான் நாம பேசுனதுக்கு சாட்சி. சரியா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அங்க நாம இருக்கோமோ இல்லையோ, மொத ஆளா இருந்து அவங்கள நல்லா பாத்துக்கிட்டது தமிழ்தான். அவ பண்ண ஒரே தப்பு பேரை மாத்தி சொன்னதுதான். அதுக்காக அவ ஏதோ கிரிமினல் மாதிரி நீயா முடிவு பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத மனோ. நீயும் ஒரு பொண்ணு தானமா? உன்னால இன்னொரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல ஆண்டி, அப்ப செயின் எங்க போயிருக்கோம்? நீங்க நினைக்கிற மாதிரி அவ நல்ல பொண்ணெல்லாம் இல்ல, நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இத பாரு மனோ, அந்த பொண்ணை விட நீ வயசுல பெரிய பொண்ணுதான். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ மனோ. ஒருத்தர் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்கன்னு நினைச்சு சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாதுமா. பாவம், அந்த பொண்ணு நீ எவ்வளவுதான் திட்டினாலும் ஏதாச்சும் சொன்னாலும் எவ்வளவுதான் அதை தாங்கிக்கிட்டு இருப்பா? இப்ப இருக்கிற மாதிரியே எல்லா நேரமும் அமைதியா இருப்பான்னு சொல்லவே முடியாது. ஏதாச்சும் ஒரு நேரத்துல உன்னை திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது உனக்கு தான் அவமானம். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி பார்த்து நடந்துக்கோ மனோ. அதுதான் உனக்கும் மரியாதையை தேடி கொடுக்கும். ஆண்டி, அப்ப அவ திருடி இருக்க மாட்டான்னு சொல்றீங்களா? அவ அப்படிப்பட்ட பொண்ணே இல்லைன்னு சொல்றேமா, போதுமா? இதை என்னால ஏத்துக்கவே முடியாது ஆண்டி. நான் இது வீட்ல இருக்கும்போது அந்த செயினை பார்த்தேன். இப்ப இல்ல, வீட்ல இருக்கும்போது தான் மிஸ் ஆயிருக்கு. அப்போ வீட்ல தான் இருக்கும். நீ மறந்து எங்கேயாவது கழட்டி வச்சிருப்ப பாரு. ஐயோ, நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் ஆண்டி, எங்கேயுமே இல்ல. ஒரு நிமிஷம் இருமா. ஆண்டி, இந்த செயின் சோஃபால இருந்துச்சு, யாருன்னு பாருங்க. கவி, குடு. இந்தாங்க பாட்டி. நீ போ. என்னம்மா, இப்ப நம்புறியா அந்த பொண்ணு எதுவும் பண்ணலன்னு? இதுக்குதான் ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கணுமா. இருக்கிறதுலயே கூர்மையான ஆயுதம் நாம பேசுற வார்த்தை தான். அத கொஞ்சம் பார்த்து பேசணும். இனிமேலாவது கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோ. இவ்வளவு தூரம் தமிழை காயப்படுத்தினதுக்கு அவகிட்ட சாரி கேளு. ஆண்டி, நானா? நீ தானமா அந்த பொண்ணு ரூமுக்கு வந்து துணியெல்லாம் எடுத்து போட்டு கலைச்சு திருடின்னு வேற சொல்லிருக்க. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். நீ சாரி கேளு. ஆண்டி, கேளுமா. சாரி. இந்தம்மா.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா முகம் வாட்டமா இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா. எதுக்குமா பொய் சொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே உன் மனசுல என்ன இருக்குன்னு இந்த அப்பாவால புரிஞ்சுக்க முடியுமா? அப்பாவை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியாம வெளியில தங்க வச்சு பாத்துக்கிறோமேன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? என்னால அதை புரிஞ்சுக்க முடியுதுமா. இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் சரியாயிடும். நீ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டா எல்லாம் மாறிடுமா. எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகுதுப்பா. அம்மா, வேலு திரும்ப வந்து தொந்தரவு பண்றானா? இல்லப்பா. அப்ப வேற என்னமா பிரச்சனை? நீ தங்கி இருக்கிற வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சுடுற என்னமா ஆச்சு? ஏன் கண் கலங்குற? வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி நடக்குது? நான் தப்பே பண்ணாம ஒவ்வொரு தடவையும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்ல இந்த மாதிரி திருட்டு வேலை, ஏமாத்துற வேலையெல்லாம் நீ தானே பண்ணுவ? ஆண்டி, இவளை தவிர வேற யாரும் செயின் எடுத்துக்க மாட்டாங்க. இவ எல்லாத்தையும் திருடிட்டு போகதான் திரும்ப வீட்டுக்கே வந்திருக்கான். ஆன்ட்டி, இந்த செயின் சோஃபால இருந்துச்சு, யாருதுன்னு பாருங்க. நான் என்னைக்காச்சும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கேனா? இல்ல நீங்க தான் என்ன அப்படி வளர்த்திருக்கீங்களா? அந்த வீட்டுல நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்குன்னு நம்பிதானம்மா நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இத பாருமா, இப்போ ஒண்ணு கெட்டு போல. இதுக்கு மேல நீ அங்க இருக்க வேண்டாம். அப்பா நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேம்மா, நீ வந்துருமா. இல்லப்பா, அவங்க என்ன திருடின்னு சொன்னதும் நான் அங்க இருந்து வந்துட்டா அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடும். நான் அங்கே இருக்கேன். யாருக்கோ நீ நல்லவன்னு நிரூபிக்க எதுக்குமா நீ அங்க இருந்து கஷ்டப்படணும் சொல்லுமா? ஒரு தடவை உங்ககிட்ட ஒருத்தங்க பிரச்சனை பண்ணா கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எதுக்காக அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கணும்? நான் நல்லாதான் இருக்கேன். இந்த வயசுலயும் என்னால வேலைக்கு போக முடியுமா? நான் உன்னை பாத்துக்கிறேன் சுடரு. நீ முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருமா. உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம்? இதுல என்னமா சிரமம் இருக்கு? நான் பெத்த பொண்ண இன்னொருத்தங்க திட்டத்தை பார்த்துட்டு என்னால எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? இல்லப்பா, நான் பாஸ்போர்ட்டுக்கும் விசாவுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அது நம்ம கைக்கு வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஃபாரின் போயிடலாம். அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன்ப்பா. அது வரைக்கும் நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றியம்மா? ஏன் வேண்டாம்மா. அந்த வீட்டுல எதுக்காக இருக்கணும்? யாருக்காக இருக்கணும்? உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத கஷ்டம்? இத நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தா கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வந்திருப்பேன். இப்ப மட்டும் என்னம்மா? எனக்கு தெரியலப்பா, என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தடுக்குது. அஞ்சலி இருக்கா, என்னால அவளை விட்டு பிரிய முடியாது. ஒரு நாள் அவளை பார்க்கலனாலும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அபி, கவின், காவ்யா யாரையுமே என்னால விட்டு கொடுக்க முடியல. என்ன உறவு, என்ன பந்தோன்னே தெரியல. ஆனா மனசளவுக்கு அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முருகன் உயிருக்கு என்னாச்சு? என் புள்ள நல்லா தானே இருக்கா? மேடம், மேடம், நீங்க சொல்லாம அழறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மேடம். அண்ணனுக்கு என்ன ஆச்சு மேடம், சொல்லுங்க. நீ அழறதுனால எல்லாருமே அழறாங்க பாரு. நீயே இப்படி பண்ணா எப்படி? அழுகையை நிறுத்திட்டு டாக்டர் என்ன சொன்னார்னு சொல்லுமா. டாக்டர் என்னம்மா சொன்னார்? கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா.
அப்பா முருகனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுப்பா. ஆனா இன்னும் 2 மணி நேரத்துல அவர் கண் முழிக்கணும். அப்படி இல்லைன்னா மேடம் காவேரி, தயவு செஞ்சு அழாம என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா காவேரி, அழாதம்மா. முருகன் எப்படியும் கண்ணு முடிச்சிருவான். காவேரி, இங்க பாரு. நீ அழறதுனால இவங்க எல்லாம் கண் கலங்குறாங்க பாரு. அதான் டாக்டர் 2-3 நாள் டைம் கொடுத்திருக்காங்கல்ல. கண்டிப்பா நம்ம முருகனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் சீக்கிரமா கண்ணு முழிச்சிருவான். நீ அழாத காவேரி. காவேரி, டாக்டர் அப்படிதாம்மா சொல்லுவாங்க. எதுக்கு போய் நீ அழுதுட்டு இருக்க? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு முழுசா சொல்லுமா. டாக்டர் என்ன சொல்ல வரீங்க? இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள முருகன் கண் முழிக்கலன்னா? 2 மணி நேரத்துல பேஷண்ட் கண் முழிக்கலனா அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்ல. சாரி. அண்ணா, டாக்டர் சொன்ன அந்த வார்த்தையை என்னால சொல்ல முடியலண்ணா. ப்ளீஸ்ண்ணா. முருகன் செத்துட்டான். நமக்கு அவனை கொல்ற வேலை மிச்சம். காவேரி ப்ளீஸ் அழாத. நான் தான் சொல்றேன்ல, முருகனுக்கு எதுவும் ஆகாது. அவன் நல்லபடியா பழச்சு வருவான். ஆமா காவேரி, டாக்டர் ஒரு சேஃப்டிக்காக அப்படி சொல்லிருப்பாங்க. இத போய் நீ பெருசா எடுத்துட்டு இருக்க. நிச்சயமா நீ வேணா பாரு, 2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்திலேயே முருகன் கண்ணை முடிச்சிருவான். ஆமா மேடம், எனக்கு முருகன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு மேடம். அவன் கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவான் பாருங்களேன். நீங்க பயப்படாம இருங்க மேடம். போனா, நீ அவளை அந்த பக்கம் தனியா கூட்டிட்டு போ. அவ அழறத பார்த்தா மத்தவங்களும் அவ கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. கூட்டிட்டு போ. காவேரி வா. இல்ல, நான் வரல அண்ணி. என்ன காவேரி இது? நீ இப்படி அழுதுட்டு இருந்தா இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும்ல. சொல்றதை கேளு, நீ வா போலாம். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நான் வரல. நான் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போக போறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க, நான் தனாவையும் மாயாவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சாரி சார், அன்னைக்கு நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது. அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க பிற்போக்குவாதி இல்ல, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உங்க நல்ல மனசு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த பார், உனக்கு புரியுது புரியல அத பத்தி எனக்கு கவலை இல்ல. யாரடா நீ? என்ன பத்தி விமர்சனம் பண்ணவோ, எனக்கு அறிவுரை சொல்லவோ உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்கிட்ட வந்து பேசுற? இல்ல சார், நான் அன்னைக்கு தனாவை நீங்க... ஏய், எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல வரத்துக்கு நீ யாரு? அவ விளையாடலாமா வேணாமான்னு முடிவு செய்ய வேண்டியது நான், நீ இல்ல. அன்னைக்கு என்ன பத்தி அப்படி பேசுன, எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டல. என் தகுதியை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்ல. உன் வேலை விளையாட்ட சொல்லி கொடுக்கறது மட்டும்தான். அத்தோட நின்னுக்கோ. அத மீறி நான் பஞ்சாயத்து பண்றேன், பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு என்கிட்ட வர வேலையெல்லாம் வச்சுக்காத. முன்ன பின்ன தெரியாதவங்களை பத்தி வாய்க்கு வந்த மாதிரி நீ பேசுறது, இதுதான் உனக்கு கடைசி முறை. இல்ல சார், நான் பேசுனது தப்புதான். அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்கதான் நான் வந்தேன். போதும், நிறுத்துறா. அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன், வார்த்தையை விடாதேன்னு. ஆனா நீ வார்த்தையை விட்டுட்ட. இனிமே என்கிட்ட வந்து இப்படி பேசுற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத.
அண்ணே என்ன சிவா? எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணே. கிளம்புவோமா வீட்டுக்கு? மற்றவங்க எல்லாம் எங்க? எல்லாரும் கார்கிட்ட வந்து நின்ட்டாங்கண்ணே. சரி வா போலாம். போலாம். தனா, அப்பா கிட்ட சர்டிபிகேட்டை காட்டு. அப்பா, இதுதான் அவங்க கொடுத்த சர்டிபிகேட். சிவா அண்ணா, வீட்டுக்கு போனதும் இதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு கொடு. ஹால்ல மாட்டி வச்சா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாண்ணே. அதே மாதிரி தனம் ஜெயிச்சு வாங்கின கோப்பையெல்லாம் வைக்க ஒரு கண்ணாடி அலமாரியும் செஞ்சு கொடுத்து. சரிண்ணே, கார்பெண்டர் வர சொல்லி உடனே செஞ்சிருவோம். சரி வாங்க போலாம். போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பல்லா ஏன் மேலதாமா? நீ என்ன தப்பு பண்ண? ஒரு விஷயத்தை நமக்கு தெரியாம ஒருத்தங்க பண்ணாங்கன்னா தப்பு அவங்க மேலன்னு சொல்லலாமா? இங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னா தப்பு அவங்க மேல இல்ல, ஏன் மேல இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த வீட்டோட கலாச்சாரம், கௌரவம், பண்பாடுன்னு சில வரமுறைகளை ஏற்படுத்தி சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது நமக்கு மட்டுமானதுதான், பக்கத்து வீட்டுக்கு கூட பொருந்தாது. ஆனா இந்த தலைமுறைக்கு அது ஒத்து வராதுமா. நாம ஏன் கட்டுப்படணும், நம்ம கனவை ஏன் தூக்கி போடணும்னு அவங்க கேக்குறாங்க. அவங்க கேள்வியிலையும் தப்பு இல்ல. என் வீடு இப்படிதான் இருக்கணும், என் வீட்டுல இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கணும்னு நாம ஆசைப்படுற மாதிரி அவங்களும் நாம இப்படிதான் இருக்கணும், நாம இப்படிதான் வாழணும்னு ஆசைப்படலாம் இல்ல? அதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கும் இருக்குமா. நம்ம கனவு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்க கனவு அவங்களுக்கு முக்கியம். பெரிய பேட்மிண்டன் வீராங்கனை ஆகணும்னு தானே ஆசைப்படுறா. அதை நிறைவேற்ற இவங்க எல்லாரும் போராடுறாங்க. அதை எதிர்த்து நாம அவங்களுக்கு எதிரியாகிறதுக்கு பதிலா நாமளும் அவளுக்கு ஆதரவு கொடுத்தா அவளும் வளருவா, நாமளும் நிம்மதியா இருக்கலாமா. உங்க யார் மேலேயே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நீங்க எப்பவும் போல இருங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. அது சரியா தப்பான்னு எல்லாரும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தெரியாம எதையும் பண்ணாதீங்க. அது மட்டும் எனக்கு பிடிக்காது.
ரகு மாமா ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தண்டபாணி யோ என்னையா பண்ற நீ? இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், தண்டபாணி பொண்ணுக்கு சம்பந்தம் பேசிட்டு என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறது பெரிய தப்பு தான். இப்ப உங்க எல்லார் முன்னாடியும் நான் தண்டபாணி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு தண்டபாணி. என்ன மன்னிச்சிடு. யோ ராமச்சந்திரா, என்னையா பண்ற நீ? என்ன யாரு? எந்திரியா எந்திரிங்கப்பா. மச்சான் என்ன என்ன காரியம் பண்ற நீ? தப்பு இல்ல தண்டபாணி, நீ கேக்குறது நியாயம்தான். நான் பண்ணதுதான் தப்பு. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலப்பா. இந்த குடும்பத்துக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். எனக்கு என் மான மரியாதை முக்கியமா, நான் கொடுத்த வாக்கு முக்கியமானு பார்க்கும்போது வாக்குதான் முக்கியம்னு தோணுது. அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் இது எல்லாத்தையும் விட பெருசா தெரியுது. தயவு செஞ்சு எனக்காக நீ விட்டு கொடுப்பா. மச்சான் ராமச்சந்திரா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேயா. நானும் உன்ன மாதிரிதான் இருக்கணும்னு நான் எப்பவும் நினைப்பையா. இல்ல என் பொண்ணு உன் குடும்பத்துல வாக்கப்படணுங்கிற ஆசையில நான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்துட்டேயா. ஆனா அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையா. நீ எல்லாம் எங்கேயோ இருக்க, நல்லா ஒண்ணும் இல்லையா. நீ போய் என் காலில் விழலாமா? பதட்டத்துல என் உடம்பெல்லாம் பதறத பாரியா. நீ என் காலில் விழுகிறிய. இதுக்கு நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி என்ன 4 அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையா. என் காலில் போய் விழுவுறிய. மச்சான், உன் கூட சண்டை போடுறதுக்கு என் நெஞ்சில தெம்பு இருக்கியா. அதையே நான் ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி உன்னை என்னால பார்க்க முடியல ராமச்சந்திரா. இப்ப என்ன ராமச்சந்திரா, நான் விட்டு கொடுக்கணும். இந்த பொண்ணுக்காக நான் விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதானே? விட்டு கொடுத்துறேன், சரியா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், கண்மணி கல்யாணம் நடக்க கூடாது. நடக்க விட மாட்டேன். கண்மணி கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் விட மாட்டேன். நீங்க சும்மா தேவையில்லாம புலம்பாம படுத்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நான் போகணும் டாக்டர்.
நான் போகணும். கண்மணி கல்யாணம் நடக்க போகுது. நடக்க விட மாட்டேன். கண்மணி யாரு? காலையில இவங்க ஒரு பொண்ணோட பிரச்சனை பண்ணாங்கல்ல மேடம், அந்த பொண்ணு தான் மேடம். அந்த பொண்ணா? அவ கூட தான் என் பையனுக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு தெரியுமா? அதுக்குள்ள பாவி என் மகன் மேல வண்டி ஏத்தி கொன்னுட்டான் டாக்டர். என் பையன் செத்து 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள என் மகனை கொன்ன அந்த குடும்பத்திலேயே மருமகளா வாழ போறா. இப்ப அந்த பொண்ணு கன்சீவா இருக்குல்ல? அன்னைக்கு கூட அவ ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்தாலே. என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த பொண்ணு மாசமா இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, திரும்ப எப்படி கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. நான் இவங்க மனப்பிரச்சனையில உளறிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். இப்படி சொல்றாங்க. கண்மணி கர்ப்பமா இருக்காளா? ஆமா, கர்ப்பமா தான் இருக்காங்க. அம்மா, என்னம்மா பண்றீங்க? நான் போகணும். விடுங்க. எங்கம்மா போறீங்க? அம்மா, விடுங்க. எங்க ஐயோ, போறீங்க? அம்மா, நான் கண்மணி இப்ப அம்மா, பார்த்தே ஆகணும். இப்ப உங்க உடம்பு இருக்க நிலைமைக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது. அம்மா, ओम येहदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दुन्दि प्रचोदयात्। ओम सुबहाय नमः। ओम कपिलाय नमः। ओम गजकर्णिकाय नमः। ओम एकदन्ताय नमः। ओम विघ्नेश्वराय नमः। ओम गजकर्णिकाय नमः। ओम लंबोदराय नमः। ओम विकटाय नमः। ओम विघ्नराजाय नमः। ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.